உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கான ஆயத்தங்களுக்கு எல்லாரும் தயாராகிட்டாங்க. அதிமுக இன்னைக்கு விருப்ப மனு வாங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அவங்க நேற்று பொதுக்குழுவில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பிறகு இன்னைக்கு விருப்ப மனு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை, எங்கள் பயணம் தொடரும் என்பதை நேற்றைக்கே பொதுக்குழுவில் ஒரு எடப்பாடி சொல்லிட்டாரு. இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு விருப்ப மனு தாக்கலை இது பண்ணுறோம். யாருக்காகவும் நாங்கள் காத்திருக்க மாட்டோம். ஒரு கட்சி, வலிமையான ஒரு கட்சி, மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு கட்சி, பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்படி நடந்து கொள்ளும் என்பது இது காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் குழப்பம் அதிகமாக இருக்கும்போது தான் நார்மல்ஸே இருக்குன்றதை காண்பித்து கொள்ள வேண்டிய தேவை என்பது அதிகமாக இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 96 சட்டமன்ற தேர்தல். மூப்பனார் காங்கிரஸை உடைச்சிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் நினைக்கிறேன். அதற்கு முன்னாலேயே திமுகவோட, ஏன்னா திமுக ரொம்ப பலவீனமாக இருந்தது அன்றைக்கி. வைகோ வெளியில் போயிட்டார், படுதோல்வி ராஜீவ் படுகொலைக்கு பிறகு. சட்டமன்றத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் பருதிநிலம் எழுதி வைக்க திமுகவுக்கு, இன்னொரு திமுக உறுப்பினர் மதிமுக பக்கம் போயிட்டார், செல்வராஜ், துறைமுகம் செல்வராஜ். அந்த பீரியடில் மூப்பனார் காங்கிரஸை விட்டு வெளியில் தமாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோட தேர்தல் உடன்பாடு செய்து 8 சீட்டு அனுமதி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ திமுகவோட யாருமே இல்லை, வர்ச்சுவலி தனிமரமாக கலைஞர் நிற்கிறார். 91 படுதோல்விக்கு பிறகு 93 வைகோ வெளியில் போய் 9 மாவட்ட செயலாளர்களோடு போய் மிகப்பெரிய அளவில் வைகோவுக்கான ஒரு ஆதரவு தளம் என்பது ஊடகங்களால் உருவாக்கப்பட்டது. அது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பது அடுத்த 1.5-2 ஆண்டுகளில் பட்டவர்தனமாக ஊர் உலகத்துக்கு தெரிந்து போனது. ஆனால் அந்த 96 தேர்தலில் தமாக உடஞ்சி திமுகவோட போகிறதுக்கு முன்னால் சின்ன சின்ன கட்சிங்க தான் கலைஞரோட பேசுவாங்க. அப்போ சிபிஐ, நல்லா ஞாபகம் இருக்குது, சிபிஐ தான் அவரோட போய் முதல்ல ஒரு சீட்டு ஒதுக்குனது சிபிஐக்கு தான். அதாவது அந்த நிர்பந்தத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் when you are down and under, you must be brave and you should pretend to be braveன்னுவாங்க. நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்கன்னா தான் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த விருப்பமனு ஏற்கனவே காங்கிரஸ் 234 தொகுதியிலையும் வாங்குறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைக்கு 30 சீட்டு கொடுத்தா கூட மிச்சம் இருக்க 200 சீட்டு அவங்க 204 சீட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் அதிமுக இதை செய்வது என்பது மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பாக விஜய் தரப்புக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. நாங்கள் ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம், வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், இனிமேல் நாங்கள் கெஞ்சலாம் மாட்டோம். அந்த செய்தியை தான் அது கொடுக்குறது. இந்த இணைப்பு தொடர்பான விஷயங்களும் பேசப்படும். நேற்று பொதுக்குழுவில் ஏதாச்சும் ஒரு செய்தி சொல்லப்படும் இணைப்பு தொடர்பாக அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்றத விட அதுக்கு நாங்கள் ரெடி ஆகலை, இல்லை அது எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரியான சமிகைகளை பொதுக்குழு கொடுத்துருக்கு. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார், இது ஒரு ஆலமரம், இந்த ஆலமரத்திலிருந்து சருகுகள் விழுந்த பிறகு அவங்களால கரவெட்டியும் கட்ட முடியல, காரில் கொடியவும் கட்ட முடியலை, துரோகிகளால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சேர்க்கணுங்கிற குரல் வந்ததோ அவங்கள ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி கிளியராக ஒரு முடிவு எடுத்துட்டாரா? ஃபைனல் வேர்டுன்னு ஜெயலலிதா அரசியல் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன விண்டோ, கிட்டத்தட்ட முடிவு எடுத்துட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். பட் பாலிடிக்ஸில் ஃபைனல் ஃபுல் ஸ்டாப்ன்றது எதுவும் கிடையாது. 10% வாய்ப்பு மேபி தேர். பட் என்டிஏக்குள்ளே, ஏடிஎம்கேக்குள்ளே ஓபிஎஸ்க்கு இடம் இருக்குதா எனக்கு தெரியல. நீ டாக் அபவுட் ஒற்றுமைன்னு பேசும்போது நம்ம ஒரு மனிதரை பற்றி தான் பேசுகிறோம். மிச்சவெல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. வைத்தியலிங்கம் உடல்நிலை குன்றி இருக்கிறார், ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு இனிமேல் வரமாட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ எடப்பாடி ஓபிஎஸ்ஸை மட்டும் அவர் சேர்த்துக்கொள்வாரா மாட்டாரா என்பதுதான் கேள்வி. அதை பற்றி எந்த பேச்சுமே எனக்கு பேசலை. மாறா காட்டி கொடுப்பவர்கள், புரோக்கர்ன்ற வார்த்தைகள் தான் வந்தது. 10ஆம் தேதி பொதுக்குழுக்கு பிறகு 15ஆம் தேதிக்குள்ளே நான் முடிவு எடுப்பேன்னாரு. முடிவு எடுப்பாரான்னு தெரியல நமக்கு. ஓபிஎஸ் என்ன இருக்குது அவருக்கு ஆப்ஷன்? திமுகவோடலாம் போனால் பெரிய சைபராக போய் முடிவார். அந்த முடிவு ரொம்ப ஹார்ஷ் டிசிஷன். உங்கள் கேள்விக்கான பதில், உங்கள் கேள்வி எக்ஸாக்டாக யூனிஃபிகேஷன் பற்றி. அது யூனிஃபிகேஷன் அவங்க ஒன்றும் பெரிய ஆர்வம் காட்டல. இல்லை, யூனிஃபிகேஷனுக்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சிட்டாரா அப்படின்னு. அதாவது ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதே மாதிரி தான் சசிகலா வகைராவும். தினகரன் திமுகலே இல்லை, அதிமுகலே இல்லை, ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் 2022 ஜூலையில் ஒரு நீக்கின பிறகு உடனே கட்சி ஆரம்பித்து போயிருந்தாருன்னா இன்றைக்கி ஓபிஎஸோட அரசியல் வேறு. அவர் மதிக்கப்படக்கூடிய, தேடப்படக்கூடிய தலைவராக இருந்திருப்பார். கடைசி வரைக்கும் கோர்ட்டில் போய் 15-20 கேஸை போட்டு ஆடினதோட விளைவு இன்றைக்கி இங்கே நிற்கிது. கோர்ட்டுக்கு போகும்போதே புத்தியில் ஒரு விஷயம் உரைச்சிருக்கணும். சரி, இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி எடுத்துக்கிறாரு நம்மளை, அதுக்கப்புறம் உள்ளே வச்சு கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டுவாங்க. ஒவ்வொருத்தரையும் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த ஏன் கொடுத்த ஐடியான்னு தெரில ஹைகோர்ட்டுக்கு போகணுன்றது எல்லாமே ராங் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு. ரெண்டாவது அவர் செலவு பண்ண மாட்டேன்றாங்க ஓபிஎஸ். இதெல்லாம் சேர்ந்து தான்
ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அதாவது வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்தான், அதில் சந்தேகமே கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து பாலிடிக்ஸில் வந்து நம்ம நல்லது கெட்டதுன்னு அவுட் சைடர்ஸ் cannot dictate terms. அவர் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உள்ளே வந்தால் தன்னுடைய பொசிஷன் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்டர்மைன் ஆகிடும்னு உண்மையிலே நினைக்கிறார். ஆமாம், அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சீரியஸ் ஃபியர். மற்றவங்கள சேர்த்துக்கிறதுக்கும் அவரை சேர்த்துக்கிறதுமான விஷயம் வந்து அவங்க எப்பயுமே வந்து தேர் வெயிட்டிங் ஃபார் தேர் ப்ரை. அவங்க விட மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த அந்த ஒரு எப்படி 2 மாத காலம் வந்து சசிகலா தினகரன் டீம் தான் ஆண்டுது தமிழ்நாட்டையும். அதை சுவைச்சவங்க அவங்க. தேவ் டேஸ்டட் பிளட்னுவாங்க. இப்போ இன்னொரு வாய்ப்பு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. அது எப்படி விடுவாங்க அவங்க? இதுதான் பிரச்சனை. அதனால் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஐ ஹோப் ஹி ஹஸ் மேட் அப் ஹிஸ் மைண்ட். அதிகபட்சம் ஆனால் என்டிஏ உள்ள வாங்கணுவார். மற்றபடி சேர்த்துப்பாருன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து கட்சியிலேருந்து நிறைய பேர் எடப்பாடி கட்சியிலேருந்து வெளியில் போய்கிட்டே தான் இருக்காங்க. அவரை பற்றி கவலையே படல. எவன் போனாலும் போட்டுன்ற முடிவுக்கு தான் அவர் வந்துட்டார். அவர் வந்து இட்ஸ் அப் டு தம் டு டிசைட். எல்லா சீனியர்ஸும் வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது செங்கோட்டையனை சேர்த்துக்கணும், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. செங்கோட்டையனை நீக்க தவறுன்றாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக ஒரு முடிவு அவர் எடுத்தோன்னா அதை சேலஞ்ச் பண்ண மாட்டேறாங்க. நேற்று பொதுக்குழு வந்து யுனானிமஸ் ரெசல்யூஷன் தான். தலைமை என்ன விரும்புதோ அந்த கட்சி அதை செய்யும். அது கட்சி உட்கட்சி ஜனநாயகமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நம்ம பார்த்தது தான் நிறைய தடவை. அதனால் எடப்பாடி இன்றைக்கி வந்து அவர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இன்றைக்கி வந்து கிங்கு. அவர் சொல்கிறத கேட்டு இருக்கிறதுனா இருக்கலாம். 6 மந்திரிங்க போய் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னார்ல செங்கோட்டையன். போன வருஷமே இது செய்தியாக வந்தது. அப்போ எடப்பாடி மறுத்தார். இப்போ செங்கோட்டையனே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. இப்போ எடப்பாடியை மறுக்க சொல்லுங்களேன். சரி, எடப்பாடி மறுக்கல, நீங்கள் ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி என்ன செஞ்சீங்க இல்லையா? ஸோ இட் சீம்ஸ் நேற்றைய பொதுக்குழுவில் பிரிந்தவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு மேலும் சுருங்கி இருக்கிறது. நீங்கள் வைத்திலிங்கத்தை பற்றி சொன்னீங்கன்றதுனால அவரை பற்றின ஒரு செய்தியும் ஓடிக்கிட்டு இருக்கு. செங்கோட்டையனுக்கு பிறகு அவர் வந்து தாவேக்காவுக்கு போக போகிறார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் தரப்பில் கேட்கும்போது அதை மறுக்கிறாங்க கடுமையாக. நாங்கள் அப்படியான ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. வைத்திலிங்கம் மாதிரியான ஒரு ஆள், ஏன்னா வைத்திலிங்கம் வந்து டெல்டாவில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒருத்தர். செங்கோட்டையனாவது வந்து கோபிக்குள்ளேயே வந்து சுருங்கி இருந்தார். ஆனால் வைத்திலிங்கம் அப்படி கிடையாது. இன்னும் டெல்டாவில் அவருடைய செல்வாக்கு இருக்குது. அவருக்கு பின்னாடி தான் வந்து நிறைய பேர் ஓபிஎஸ் கூட வந்தாங்க. ஓபிஎஸ் அன்னைக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து வைத்திலிங்கத்தினால வந்தவங்க தான். ஸோ வைத்திலிங்கம் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வந்து இப்படியான ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் இதில் பவர்ஃபுல் ஆளுன்றதுலாம் ரொம்ப தவறான கணிப்பு என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி யார் இருக்கா? நீங்கள் திமுக இப்போ அவருக்கு செல்வாக்கு இருக்குன்றதையே நான் முதல்ல மறுக்கிறேன். தனியாக நின்றவரால் சுயேட்சையாக ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு குறையும். சின்ன வந்து உங்களோட பெருசு. ஹவவர் ஹை யூ ஆர் த லா இஸ் அபோவ் யூன்னுவாங்க. அதே மாதிரி பாலிடிக்ஸ்லேயும் அதே தான். நீங்கள் ஹவவர் பாப்புலர் யூ ஆர் யுவர் லீடர் இஸ் மோர் பிகர் தேன் யூ. ரெண்டாவது அவரோட ஹெல்த் வந்து சரியாக இல்லைன்றாங்க. அவரால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வர முடியாதுன்றாங்க. திமுகவில் அவரை வலை வீசி தேடுறதாகவும் சொல்கிறாங்க. பட் அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கி ஏடிஎம்கே இவரோட நிற்கிறார். யாரோட? ஓபிஎஸோட நிற்கிறார். இவங்க செஞ்ச ஜெயலலிதா மறுபடியும் நான் சொல்லணும், இப்போ ஓபிஎஸோட மிகப்பெரிய தவறு தனி கட்சி ஆரம்பிக்காமல் போனோம். 72 எம்ஜிஆரை தூக்கி வெளியில் போடும்போது திமுக வந்து நான் தான் திமுகன்னு சொன்னாரா? சொல்லலை. 93 வைகோ அந்த நாடகத்தை கொஞ்ச நாள் ஆடினார். அப்புறம் அடங்கிட்டு மதிமுக தனி சின்னன்னு போயிட்டார். அது மாதிரி நீ கட்சியிலேருந்து வெளியில் நீக்கப்படுறியா? நீ தனியாக கடை வச்சுட்டு தான் போகணும். நான் தான் அந்த பேரண்ட் பாடின்னு அடம் பிடிக்கிறது வந்து மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு நம்பர்ஸ் உங்கள் பக்கம் இருக்கிறதால சரியாக வரலாம். சம்டைம்ஸ் நம்பர்ஸ் இருந்தும் தோற்று போவீங்க இல்லைங்களா? அதனால் வைத்திலிங்கம்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல் ஆளுமை, அவருக்கு தாவேக்கால போவார் என்ற செய்திகள் பரப்பப்படுவது என்னை பொறுத்தவரையில் மன்னிக்க வேண்டும், முட்டாள்தனமானது. அவ்வளோ பெரிய ஆளுங்க கிடையாது. அவர் எங்கே போனால் என்ன? அவர் இப்போ எங்கே போவார்? அவர் திமுக போக முடியாது. போனால் ஓட் பேங்க் டெப்ளீட்டடு. ஒன்று தாய் வீடு திரும்பணும், இல்லை விஜய் கிட்ட வரணும். இல்லை, அவர் அதிமுகவுக்குள்ள அவரை சேர்க்கறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ மற்ற பேரை பற்றி பேசணும், ஓபிஎஸ் பற்றி பேசணும், சசிகலா பற்றி பேசணும் அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் கட்சிக்குள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் ஒத்துக்கல. ஆனால் வைத்திலிங்கம் கதை வந்து அங்கே வேறையா இருக்குது. அவர் சேர்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓகே. இல்லை ஓபிஎஸ் வச்சு இவர் தான் இவ்வளோ வேலையும் பார்த்தாரு, இவர் இல்லாமல் இருந்தால் ஓபிஎஸ் எப்போயும் நம்ம கூட வந்து சேர்ந்துருப்பார், அதனால இவரை சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது இவ்வளோ சீரியஸாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜெயலலிதா. அவர் தனி மரம். அவர் வைத்திலிங்கம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் தனி மரம் தோப்பாவாது. இவங்க உள்ள வெளியில இருந்தால் ஓரளவு ஓட்டை உடைக்கலாம். அது கூட ஓபிஎஸ் வைத்திலிங்கத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு 15 தொகுதி உடைச்சா கூட டிஎம்கேக்கு தான் லாஸ். இந்த எலெக்ஷன் வந்து டிஎம்கே சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். டிஎம்கேக்கு 15 தொகுதி உடைச்சா டிஎம்கேக்கு லாஸ்ன்றீங்களா? 15 தொகுதியை உடைச்சா திமுகவுக்கு வந்து ப்ராஃபிட். அது ஓகே, திமுகவுக்கு ப்ராஃபிட்டு. சி வாட் ஹேப்பன். இவர் என்ன உங்களுக்கு டிடிவியோட 23 தொகுதி திமுகவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமாக போச்சு திமுக அண்ட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். அதர்வைஸ் அது வந்து 2006 மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே தான் வந்திருக்கும் மோரர்லெஸ். 10 சீட்டு 15 சீட்டு 10 சீட்டாக ஒரு துண்டு விழுந்திருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால்
சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் வாக்குகள் அள்ளணும்னா எல்லாரையும் உள்ளே சேர்த்தாகணும். பட் அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. யார் எடப்பாடின்னு வச்சுக்கோங்க. வாட் வில் யூ டூ? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு வைத்திலிங்கம் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு எனக்கு தோணலை. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா அவர் வந்து. இல்லை, சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. சிட்டிங் எம்எல்ஏ. இதுக்கு மேலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் பதவியிலலாம் இருந்துட்டாங்க. அவர் போனாலும் போவாட்டியும் வந்து இவருக்கு வந்து ஓபிஎஸ்க்கு என்னமோ பெரிய லாஸ் இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கட்சியை ஃப்ளட்ஜிலிங்காக இருக்குது, அப்படியே மூழ்கிக்கிட்டு இருக்குது. இருக்கிற 2 பேரும் போகிறாங்கன்னா மனோஜ் பாண்டியன் போனார். என்ன பண்ண முடியுது ஓபிஎஸ்? நான் தான் அவரோட தான் டெய்லி அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேனாரு. நாங்கள் டெய்லி ஃபோனில் பேசிக்கிறோன்றாரு. அப்போ முன்னோட்டமாக இவர் எல்லாரும் அனுப்பி வைக்கிறாரான்ற கேள்வி வருது. யார்? ஓபிஎஸ். அது ரொம்ப இடியாப்ப சிக்கலாக போயிடுச்சு. அமித்ஷா நினச்சாருன்னா சேர்த்து வைக்கலான்னா அதுவும் முடியாதுன்ற துணியில் வந்துச்சு. ஏன்னா ஏடிஎம்கே அந்த ஒரு விஷயத்தில் அமித்ஷா சொல்கிறத மற்ற எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அதனால் அது தொட்டால் நம்ம வந்து பிரச்சனைன்றது பிஜேபி கூட வந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தில் இந்த பிரிந்தவர்களை சேர்ப்பதில் அவர்கள் பெரிய ஆர்வம் காட்டவில்லை. அண்டு ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும், அப்படி தான் நமக்கு தோணுது. சிலர் சொல்கிறது பை ஜனவரி வாக்கில் பிக்சர் கிளியர் ஆகிடும், வந்துடுவாங்க அப்படின்றாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல அது எப்படின்றது, எனக்கு தெரியல. எனக்கு வந்து நீங்கள் வந்து பேசி ஒரு வார்த்தை சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். நீங்கள் வாங்க, வராமல் போங்க, நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தானே விஜயை கூட்டணி கூப்பதில் டெஸ்பரேட்டாக இருந்தார். விஜய் அதுக்கான எந்த பாசிட்டிவ் சைனையும் கொடுக்கல. அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸாக தான் இருக்குது. காங்கிரஸ் வரணும்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்களே வழி, அவங்க அதிமுக கூட நாங்கள் போகிறோன்னோ இல்லை அதிமுக எங்கள் கூட வந்துடணும் வந்து தாவேக்கா சொல்லலை, அது அதிமுக தானே சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி ரிவர்ஸாக அந்த ஒரு இதை சொல்ல முடியும்? அதாங்க ஜிஜி, இந்த பழம் புளிக்கும். தைரியன்றது என்ன? பயம் இல்லைன்னு காண்பித்துக் கொள்வது. நேற்றைக்கு பொதுக்குழுவில் கூட அவங்க வந்து தாவேக்காவை பற்றி பேசியிருக்கணும்லாம் சில பேர் பேசுகிறாங்க. அவசியமே இல்லை. அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்து. குடி பறக்குதுன்னா அவர் சொன்னார், டெஸ்பரேட்டாக இருந்தார்ன்றது எல்லாம் தெரியும். அவர் மட்டும் இல்லை, ஒரு கட்சியாக இருந்தது. இன்றைக்கி அந்த கதவுகளை பிள்ளையார் சுழினார். இன்றைக்கி அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எப்போ சொன்னான்வாங்க. அரசியல்வாதிகள் நாக்கு எப்படி வேணால் புரட்டி பேசுவாங்க. விஜயோட அரசியல் இருப்பை குறித்து பொதுக்குழுவில் எதுவுமே பேசாது என்னை பொறுத்தவரையில் சரியான ஒரு ஸ்டாண்டர்டு. ஏன்னா உங்கள் நீங்கள் யாரையாவது எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடராக இருந்துட்டு நீங்கள் யாரையாவது ஒரு புதிய எதிரியை உருவாக்குறீங்கன்னா அதில் இருக்க ரிஸ்க் என்னென்னா உங்கள் பப்ளிசிட்டியில் பாதி அவனுக்கு போயிடும். எதிர்க்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். ஸோ தகுதி இல்லாதவர்கள் நம்ம எதிர்க்கும் போது ஒதுங்கி செல்வது தான் வந்து பெரிய மனிதர்களோட அடையாளம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எனவே இது ரொம்ப யூனிஃபிகேஷனுக்கு கிட்டத்தட்ட ஜெயலலிதா இடமே இல்லைன்னு தான் தோணுது. ஆல்மோஸ்ட் இட் லுக்ஸ் அன்லெஸ் சம் மிரக்கிள் ஹேப்பன்ஸ். இவங்க போய் தனியாக என்டிஏக்குள்ளே வராமல் தனியாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15-20 தொகுதியில் ஓட்டை உடைச்சாங்கன்னா தட்ஸ் 4 கார்னர் ஃபைட் இஸ் டெட்லி அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இந்த பிரிஞ்சவங்களை சேர்க்கலன்னா 5 கார்னர் ஃபைட்டு. ஸோ போட்டியை திறக்க வேண்டியதான் பாக்கி. டிஎம்கே விக்டரி வில் பி அன் அன்ரிட்டன் ஒன். ஸ்கேட்டடாக ஃப்ராக்மெண்டடாக போக த மோர் பிளேயர்ஸ் ஆன் த டேபிள், த மோர் கட்ஸ் ஆன் த கேக். இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேன்னுவாங்க. ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையுது. ரெண்டாவது, இந்த கட்சிகளுக்கு போகிறவங்கள வந்து போட்டி போடுறதுக்கு எவ்வளோ பேர் ஆர்வம் காட்டுவான் நமக்கு தெரியாது. 20-30 கோடி செலவாகும். அப்போ ரெண்டு 20 லோயர் ரெண்டே 20 கோடின்றோம். பணம் இருக்க தொகுதிகளில் பணக்காரனாகவும் இருப்பான், அரசியல்வாதியாகவும் இருப்பான். ஸ்கை இஸ் த லிமிட். எந்த இடத்துல விஜயால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஆஸ்பெக்ட்? இப்போ அவங்களுமே வந்து ஒரு பக்கம் மக்கள் சந்திப்பு மாதிரியான விஷயங்களில் வந்து வேகம் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆலோசனை தாவேக்காவுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. விஜயினுடைய அடுத்த கட்ட பயணங்களை வந்து எப்படி திட்டமிடுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ அவர் பாண்டிச்சேரிலையும் வந்து பேசியிருக்கிறார். அந்த மாநிலத்திலையும் வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுமே வந்து ஒரு தனியாக ஆவர்த்தனத்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எங்கள் 2 இடத்துல. ஆமாம். இன்னொன்றுங்க, புதுச்சேரியில் போய் இவ்வளோ சீரியஸாக அவர் பேச வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. சீரியஸாக பேசினாரா? சீரியஸாக பேசின மாதிரி காமிச்சார்ல, அதுவே ஒரு ஜோக்காக தான் இருக்குது. அது வந்து பெக்யூலியர் பாலிடிக்ஸ். அங்கே காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் 60 வருஷமாக அதிகாரத்தில் இல்லை காங்கிரஸ். அங்கே 55 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே பவரில் இருந்தது கொரோனா காலத்துலேருந்து. அதே மாதிரி தேசிய கட்சிகள் மட்டும்தான் பாலிடிக்ஸில் கால் ஊன்ற முடியும். பிராந்திய கட்சிகளுக்கு, மதவாத கட்சிகளுக்கு இடமே கிடையாது. அது அற்புதமான மண் இது. அதையும் இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். என்ன கேட்டிங்கன்னா வந்து அங்கே காங்கிரஸ், அதுலேருந்து வந்து என்ஆர் காங்கிரஸ், அதுக்கப்புறம் இப்போ பிஜேபி வளருது. திமுக அங்கே பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. மாற்று சக்தியாக வந்த சீமானும் அங்கே ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. இது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாண்டிச்சேரியோட பாலிடிக்ஸில் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஸ்டேட். 10 லட்சம் பேர் தான் ஓட்டர்ஸ்ன்றாங்க. உங்களுக்கு வந்து அங்கே இந்த மாதிரியான மதமாச்சரியங்கள்லாம் கிடையாதுங்க. எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. 3rd அசம்பிளின்வாங்க. அது அவங்க எல்லோரும் தெளிவாக தான் இருக்காங்க. இவர் அந்த டைனமிக்ஸ் புரியாமல் நேற்று பேசிட்டு வந்திருக்காரு. மந்திரி ஒருத்தருக்கு இலாக்காவே இல்லைன்றாரு. அவர் பிஜேபி சேர்ந்த மந்திரி. சட்டம் ஒழுங்கை பராமரித்ததுக்கு நன்றின்றாரு.
சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது டைரக்டர் யூனியன் கவர்மெண்ட்டு, அங்கே போலீஸ் மாதிரி பிஜேபி சேர்ந்தவர். வாங்களா வந்துட்டீங்களான்றாரு. எவ்வளோ அசிங்கம் உங்களுக்கு. புதுச்சேரி பாலிடிக்ஸ் வந்து அங்கே என்டிஏ கவர்மெண்ட்டு. நீங்கள் முதல்ல ரங்கசாமி கவர்மெண்ட்டுன்றதே தப்பு. ரெண்டாவது ஹோம் மினிஸ்டர் பிஜேபியை சார்ந்தவர். பெரும்பாலான அதிகாரங்கள் அங்கே ஹோம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. மேஜர் டிசிஷன்ஸ்லாம் அவங்க ஒன்றுமே எடுக்க முடியாது. ஒன்றிய பாஜகன்னு சொல்லிட்டு ரங்கசாமி நல்லவர், இவங்களை பார்த்து கற்றுக்கோங்கன்னா அது என்னது இது? போலீஸுக்கு நன்றினா நீ அமித்ஷாவுக்கு தான் நன்றி சொல்கிறார். எந்த கிளாரிட்டியும் ஸ்பீச்சில் இல்லை. இன்னொன்று, அங்கே பேசும்போது நீங்கள் நேஷ்னல் இஷ்யூஸையும் பேசினேன். ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன டவுன். அது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் பிளேஸ். தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணவங்கெல்லாம் அங்கே ஒரு பிரான்ச்சாக தான் வச்சுருந்தாங்களே ஒழிய அதை தாண்டி அவங்களுக்கு அது ஒன்றும் கை கொடுக்கல. அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் 74 ஆட்சி அமைச்சார் அதிமுக. அது 3 மாதத்தில் கவுந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆரால் அங்கே உள்ளே போகவே முடியல. அவ்வளோ பெரிய லீடர் எம்ஜிஆர், தமிழ்நாடு கொடி கட்டி பறந்தார், கட்டி ஆண்டார் 10 வருஷத்தை. ஆனால் அவரால் அங்கே கால் வைக்கவே முடியல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், புதுச்சேரியை தமிழ்நாட்டோட சேர்க்கணுன்னு 1979 பெரிய எம்ஜிஆர் பேசினார். பெரிய கலவரம் வெடிச்சது. புதுச்சேரி 2 நாள் எரிஞ்சுது. இந்த பக்கமே போக முடியல. அதுக்கு பிறகு புதுச்சேரி பாலிடிக்ஸில் பேசுகிறதே எம்ஜிஆர் குறைச்சிக்கிட்டார். இது எந்த டீட்டெயிலும் தெரியாமல், எந்த விஷயமும் இல்லாமல், யாரோ எழுதி கொடுத்ததை அங்கே வந்து அப்படியே எடுத்து படிச்சுட்டு போகிறார் அவர். அந்த படிக்கிறத வீட்டில் படிச்சுட்டு வந்து இங்கே படித்தா கூட சிலதெல்லாம் புரியும் அவருக்கு. ஸோ கிரிப் இல்லை சப்ஜெக்டில். யாரோ எழுதுகிறாங்க ஸ்பீச்சுன்னு தெரியுதுங்க. அவங்க விஷயஞானம் இல்லாதவங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுது நமக்கு. அர்ச்சனா பட்நாயக் எழுதின கடிதத்தை கொண்டு போய் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் கோயம்பேடில் கொடுத்தாங்க தெரியுமா? இந்த கதை தான். வடபழனியில் கொண்டு போய் கொடுத்தாங்க. வடபழனியில் கோயம்பேடுலையும். இது அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து இப்போ என்ஆர் காங்கிரஸை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணும், ஸ்டாலின் கற்றுக்கணுன்றாரு. என்ன கற்றுக்கணும் அவர்கிட்டருந்து? உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அது கற்றுக்க வேண்டிய விஷயமா அது? அந்த போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? உள்துறை அமைச்சர் யார்? நமச்சிவாயம். அல்லது இவர் பிஜேபியோட போகிறதுக்கு முன்னோட்டமா இது? தெரிஞ்சாதான் பேசுகிறாரா? அப்போ எல்லாமே கிளாரிங் இன்டிஸ்கிரிப்பன்சிஸ். நாங்கள் முரண்பாடுகள், மொத்த முரண்பாடுகளின் மூட்டையாக தான் இருக்கார் அவர். 12 நிமிஷம் தான் ஸ்பீச். ஒரு குறைஞ்சது நீங்கள் 30 மினிட்ஸ் ஆகுது பேசணும் இல்லைங்களா? 12 நிமிஷம் பேச்சை கேட்க விடிய காலத்தில் 5 மணிலேருந்து உட்காந்துருக்கான். புஷி சொல்கிறாரு 5 மணிக்கெலாம் வந்துட்டாங்கன்றாரு. நிறைய பேர் டிவியில் பார்த்துருக்காங்க, மொபைலில் பார்த்துருக்காங்க. எதிர்பார்ப்பு இன்னமும் இருக்குது. எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு விஜய் வளரவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. அந்த உண்மையை அதிமுக புரிஞ்சுக்கிச்சா? அதிமுக எந்த உண்மையை புரிஞ்சாலும் புரிஞ்சுக்காட்டி அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்களுக்கு இன்றைக்கி கூட ஒரு ஆள் வேணும். ஏன்னா யாருமே இல்லை. 5 இன்னையோட 8 மாதம் ஆகுது. அமித்ஷா எலெக்ஷன் இது கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி இன்னும் யார் வந்து சேர்ந்தா சொல்லுங்கள்? மாறா உள்ளே இந்த அதிமுக உள்ளே இருந்தவங்க வெளியில் போயிருக்காங்க. கூட்டணி கூட இருந்தவங்க வெளியில் போயிருக்காங்க. இந்த அலையன்ஸ்குள்ளே வந்து அடுத்த பெரிய கட்சியாக கருதப்பட்ட பாமக வரும்னா அது அப்பா புள்ள வெட்டுக்குத்து நடக்குது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒருபடி மேலே போய் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் வேற ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு என்னை சாப்பிட சொல்கிறாங்க என் ஆதரவாளர்களே, விஷம் வச்சுடுவாங்கன்னு. அந்த இன்னொருத்தன் செத்த பிறகு தான் என் சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னா அதுக்கு நானே சாப்பிட்றேன்றாரு. எவ்வளோ கீழ்நிலையில் வந்து பாமக நிற்குது பாருங்கள். சாப்பாடு சாப்பிடும்போது விஷம் வச்சுடுவாங்க சாப்பாட்டில், நீ சாப்பிட்ற சாப்பாடை வேறு யாருக்கா வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு எனக்கு புத்தி சொல்கிறாங்க என்னுடைய நண்பர்கள், ஆலோசகர்கள், என்னுடைய நல விரும்பிகள். நான் சொன்னேன், இன்னொருத்தன் செத்து விஷத்தை சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நானே சாப்பிட்றேன்னு. இதெல்லாம் ஒரு அப்பா, ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இதெல்லாம்? மகனுக்கு எதிராக போய் டெல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாரு. நாளைக்கு இதோட லாஜிக்கல் எண்டு போய் ஆமாம் ஒரு ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்டுன்னு அன்புமணியை டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சதுன்னா சந்தோஷப்படுவாரா? என்ன நடக்குது அப்புறங்க? அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணியில் 3வது பெரிய கட்சி 4% ஓட்டு, ஒரு 50 தொகுதிகளில் 10% ஓட்டு இருக்கும். 40 தொகுதினே வையன், டிசைடிங் ஃபேக்டர். ஆல்ரெடி அதுலேருந்து நிறையா ஓட்டு வெளியில் விஜய்க்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அப்பா மகன் சண்டை, கட்சி சந்தி சிரிக்குது. இப்போ என்டிஏன்றது என்ன தமிழ்நாட்டில்? மற்றதெல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸு. அப்போ இதை விட பலவீனமான நிலைமையில் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் இருந்ததாக எனக்கு தெரியல. அதாவது வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளி சிட்டிங் பிரெட்டி வெல்லுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏடிஎம்கே நேற்று பொதுக்குழுவில் கூட நீங்கள் பாருங்கள், கான்க்ரீட்டாக என்ன ரெசல்யூஷன் இருக்குது சொல்லுங்கள்? பொழுதுனிக்கும் எவன் கூட போகிறான், யார் வந்து கூட்டணியில் வரப்போகிறாங்க, யாரை நான் சேர்த்துக்கணும், இது ஒன்று தான் உங்களுக்கு அரசியலா? இந்த அரசாங்கத்தோட இந்த 3 மாதத்தில் இந்த கவர்மெண்ட் முடிய போகுது. தேர்தலுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு. இந்த 4.25 வருஷத்தில் திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள், மிக மோசமான செயல்பாடுகள் குறித்த ஏதாவது ஒரு தீர்மானம் அதில் இருக்கா? 3-4 விஷயம் நடந்தது கடந்த 2 வாரங்களில். ஒன்று என்சிஆர்பி டேட்டா, 2023 டேட்டாவில் வந்து தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முதலிடம். எவ்வளோ மோசமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எடப்பாடி பீரியட் நடந்ததுதான் திமுகவும் மீடியாவும் குதிச்சிருக்கும். மீடியா கம்ப்ளீட்டாக கையெது கொண்டு மெய் எது பற்றி இருக்கான்.
ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் எடப்பாடி. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தீர்மானத்தில் வைக்கணும்ல. பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும். கன்விக்ஷன் ரேட் யூபியை விட கீழே இருக்கின்றான். கன்விக்ஷன் ரேட் அதிகரிப்பதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் நாங்கள் கையாளும். அந்த என்சிஆர்பி டேட்டா அது குறித்த உங்களுடைய கண்டனம் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்? அது தீர்மானத்தில் வந்திருக்கணுமா வேணாமா? வந்திருக்கணும்ல, வரலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், KN நேரு மேலே அமலாக்கத்துறை 1020 கோடி ஊழல்னு டிஜிபிக்கு எழுதின கடிதம், லெட்டர் 2 கடிதம். லேட்டஸ்ட் கடிதம் இப்போ வந்து 1020 கோடி. அக்டோபரில் வந்து 888 கோடி முறைகேடுகள் நியமனங்கள். இப்போ வந்தது டெண்டர் விட்றது, கான்ட்ராக்ட் விடுறதுல கொள்ளையடிச்சான். அந்த இடி ஸ்டேட்மெண்ட் 250 பக்க டீட்டெயில்டு டோசியர் இந்த ஃபார்ம் ஆஃப் அ லெட்டர் டிஜிபிக்கு அனுப்புனதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரேக் பண்ணுது. அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்குறாரு, ஸ்டாலின் யாரையும் காப்பாற்றக்கூடாது, டிஜிபி எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணணும். அந்த இஷ்யூ பொதுக்குழுவில் வந்திருக்கணுமா இல்லையா? தீர்மானத்தில் வரல. எவ்வளோ பலவீனமாக அதிமுக இருக்குது பாருங்கள். ஒன்று என்சிஆர்பி டேட்டா, இன்னொன்று இடி லெட்ரு, வரவே இல்லை. அப்புறம் எவ்வளோ லோக்கல் இஷ்யூஸில் வந்து இவர் பேசியிருக்காரு எடப்பாடி. அதில் மெயினாக வந்து ஸ்டேட் சம்மந்தப்பட்டது நிதி நிலைமை மோசமாக இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் டெபாசிட்டை உடைக்கிறான். அதுதான் காலகாலமாக அவங்கள காப்பாற்றினது. இன்னும் கொஞ்ச நாள் திருவோடு பிச்சை எடுப்பாங்க, சந்தேகமே வேணாம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூடிய சீக்கிரம் பிச்சை எடுக்கும். பீச்சுக்கு போனீங்கன்னா ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் திருவோடியாந்தி தான் உங்ககிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் ஜோக்குக்கோ இல்லை யாரையோ இழிவுபடுத்துவோன்னு நான் சொல்லலை, தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. யாரையும் இழிவுபடுத்துறது என் நோக்கம் இல்லை. இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்று, பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்த முதல் யூனிவர்சிட்டி, இந்தியாவோட பழமையான பல்கலைக்கழகம், நவீன பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். அதோட நிலைமை இன்றைக்கி அதில் பாதாளத்தில் இருக்குது. மாநில அரசோட பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி திவால். அரசு ஊழியர்கள், ஆரம்ப நிலை ஆசிரியர்கள் போராட்டம் தினம் நடந்துகிட்டு இருக்குது. ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற போராட்டம் இருக்காங்க. 9 லட்சம் கோடி கடன், திவால் ஆகிட்டுருக்கு. கவர்மெண்ட்டு திவால், போக்குவரத்துறை திவால், மின் வாரியம் திவால், செவிலியர் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட்டு எத்தனை முறை குட்டினாலும் புத்தி வர மாட்டேங்குது. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட் வந்து நாங்கள் நித்தி ஆயோக்கில் 3வது, ஜிடிபியில் வந்து எங்களுக்கு இந்தியாவோட ஆவரேஜ். இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் அரசு ஊழியர்களும் அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவங்களும் லிட்ரலி பிச்சை எடுக்கிறாங்க இன்றைக்கி. இதான உண்மை. நிதிநிலை படுமோசம். பொதுக்குழுவில் தீர்மானம் இருந்ததா? இப்போ சொன்ன ஜெயலலிதா, இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, இது கடந்த 20 நாளில் வந்து டெவலப்மெண்ட். இதுதான அரசியல். இதை நீ எதிர்க்கட்சி தலைவராக இதனை பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்துருக்கணும், எடுக்கலை. மீடியா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸு, திமுக கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இதை பிரச்சனையாக்கினா தானே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்றாங்க. அது ஓரளவு உண்மை, முழு உண்மை கிடையாது. அப்போ இந்த பேக்ரவுண்டில் இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் தான் உனக்கு பொதுக்குழு கூடுது. இது திரும்ப 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 யாரோட போவான், ஓபிஎஸ்ஸை சேர்த்துப்பானா, அவனை சேர்த்துப்பானா, இவனை சேர்த்துப்பானான்றதுல போதிய ஒழிய இஷ்யூஸை பேசுகிறதுல அதிமுக எவ்வளோ பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்கு. இதே இன்றைக்கி வந்து எடப்பாடி சிஎம்மாக இருந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்ததுன்னா, இந்த தவறுகள் நடந்ததுன்னா அவங்களோட பொதுக்குழு முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் ரெஃப்ளெக்ட் ஆகணும். நீ வெளியில் அறிக்கை கொடுக்கறது வேறு, பொதுக்குழு தீர்மானம் வேறு. இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த 3 இஷ்யூஸை நீ வந்து ஹைலைட் பண்ணி முதல் 3 தீர்மானங்களில் கொண்டு வந்ததுனால பொலிட்டிக்கல் கிளைமேட் சூடு பிடிக்கும். ஒன்றுமே இல்லையே. அப்போ இவங்க செங்கோட்டையன் தாவேக்கால சேரும்போது சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் திமுகவோட மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்கள். அது உண்மையோ என்று தான் நமக்கு எண்ண தோன்றுகிறது. அரசாங்கத்தை ஒழுக்கிறதானே அவன் வேலை. நம்ம அவதூறு பேச சொல்லலை, அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸை பேச சொல்லலை, தனி மனித விவகாரங்களை பற்றி பேச சொல்லலை. இப்போ நம்ம பேசின 3 விஷயமும் தமிழ்நாட்டை பெரிய அளவில் பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த இஷ்யூஸை தேர்தல்களுக்கு முந்தின கடைசி பொதுக்குழுவில் பை வே ஆஃப் ரெசல்யூஷன் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணுமா, ஆகிருக்கூடாதா? அப்போ பாலிடிக்ஸை பண்ண தெரியலையே. முகாமுத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறீங்க, நல்லது. ஜெயலலிதா இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் முக்கியமான விஷயங்களை கோட்டை விட்றீங்களே, அது தெரிஞ்சு கோட்டை விட்றீங்களா, இல்லை திமுக கோபித்து கொள்ளும் என்று அப்படியே மெல்லிய மயிலிறகால் வருடி கொடுக்குறீங்களா? இல்லை, இப்போ இதே விமர்சனத்தை தாவேகா மேலேயும் வைக்க முடியும்ல. ஏங்க அவன் நேற்றுக்காக தான் கட்சிங்க. யாரை ஒப்பிடுறீங்க? அபத்தமானது. கம்பேரிசன் இஸ் இம்மாரல்னுவாங்க. தமிழ்நாட்டை 50 வருஷம் ஆண்ட கட்சி, 53 வருஷம் பிறந்த கட்சி, ஆயுளில் 30 வருஷம் ஆண்ட கட்சி, தன்னுடைய ஆயுளில் 60% அதிகாரத்தில் இருந்திருக்கு. அடுத்த முறை போட்டி திமுக அண்ணா திமுக தான். நீங்கள் எதோ தாவேக்காலாம் வச்சு பேசாதீங்க. நாள் நெருங்க களத்தில் காணாமல் போயிடுவாங்க இவங்கெல்லாம். மெயின் அப்போசிஷன் இஸ் ஏடிஎம்கே.
தாவேக்காவை பற்றி பேசும்போது தனியாக பேசலாம், இந்த விஷயத்தில் பேசும்போது அவங்கள எப்படி இழுக்க முடியும்? தாவேக்காக ஸ்டாண்டு கிடையாது, தாவேக்காக நான் கன்சிடர் பண்ணலன்ற நான். அவங்க ஏதோ ஓட்டை உடைக்கிறாங்க. ஆனால் இந்த கேள்விகளை உரிமையாக நீ அதிமுக பார்த்து கேட்குற மாதிரி தாவேக்கா பார்த்து கேட்க முடியாது. என்னன்னே அவங்களுக்கு புரியலையாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஸ்டாண்டே இல்லையே. கட்சிக்காரன் என்ன முடிவு பண்ணுவான் சொல்லு? கட்சிக்காரன் என்ன ஸ்டாண்ட் எடுப்பான்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சிச்சுவேஷனல் கொஸ்டின். திருப்பரங்குன்றத்தில் பந்து கால் பண்ணுறான் பிஜேபிக்காரன்னு வச்சுக்கோங்க. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து பந்து கால் பண்ணுறான். உணர்வு ரீதியாக அந்த கடைக்காரர்கள் இருப்பாங்க. திமுக கடைக்காரன்னா கடையை திறந்து வைப்பான், நீ வாடா வந்து கடையை உடச்சாலும் பரவாயில்ல, கடையை விட மாட்டேன்டான், பந்துக்கு இருக்க மாட்டேன். திமுக தோழமை கட்சிகள் அங்கே கடை வச்சுருக்கவங்க இருப்பாங்க, குறிப்பாக திமுகவில் இருப்பாங்க. அவங்க அந்த பந்த் காலை எதிர்ப்பாங்க, பந்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கடையை திறப்பாங்க, மீறி பிரச்சனை வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து அதிமுக, பிஜேபி, இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகள் உணர்வுபூர்வமாக இருக்கவங்க, அவன் கடையை மூடுவான். அது வந்து அவனுக்கு இஷ்யூ. இது இப்போ தாவேக்கால ஒரு 4 பேர் அங்கே கடை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான்? இல்லை தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? வெறும் கடையை திறக்கிறது மட்டும் இல்லை, தாவேக்கா தொண்டன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அது சொல்லுங்கள். உண்ணாவிரத போராட்டம் நடக்குது, அனைத்து கட்சிகளும் கலந்துக்கணும்னு இப்போ அதிமுக ஒரு வேண்டுகோள் விடுக்குது. நீங்கள் கொள்கை கோட்பாடு எதுவும் வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் அரசை எதிர்த்து நம்ம கலந்துக்கணும். நீதிமன்ற தீர்ப்பை அதிமுக புறக்கணிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான முன்னுதாரணம். தனிப்பட்ட விஜயோ திருப்பரங்குன்ற கோயிலோ இஷ்யூ கிடையாது. ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பை அரசே மீற முடியுமா அப்படின்னா அது எவ்வளோ ஆபத்தான போக்கு. அரசாங்கத்தோட போக்கை கண்டித்து உண்ணாவிரதம்ன்றான், எல்லா கட்சியும் வாண்டுறான். அங்கே லோக்கலில் இருக்க தாவேக்காரன் உண்ணாவிரதத்துக்கு போவானா போக மாட்டானா? அங்கே எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, சில இஷ்யூஸில் யூ cannot afford to not to take a ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கக்கூடிய லக்ஸுரி உனக்கு கிடையாது. அதை பற்றி நேற்று பேசவும் இல்லை. அப்போ இது எத்தனை நாளைக்கு இந்த பாலிடிக்ஸ் ஓடும்? தேர்தல் நெருக்கத்தில் அந்த ஹீட்டில் இவங்கெல்லாம் காணாமல் போக வாய்ப்பு அதிகம். கடைசி ஒரு 15 நாள் இருக்குல்ல, அதில் அதுக்கு பிறகு போலிங் ஒரு 18 நாள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 18 நாளில் இந்த கட்சிகள் காணாமல் போவதற்கு, கரைந்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீ ஃபீல்டுலேயே நிற்கலையே, நாமினேஷனுக்கும் போலிங்கும் இடையில அவ்வளோதான். நாமினேஷன் கூட நாம்கே ஆவாஸ் போட்டுட்டு அதில் எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆகும்னு தெரியாது. நாமினேஷன் ஃபில் பண்ணுறதே ஒரு தனி கலை, அதுக்கு ஒரு வாரம் ட்ரைனிங் எடுக்கணும் நீ. சரி, அதே இதை எவனோ ஹெல்ப் பண்ணுறான், பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு என்ன? ஆகவே ஒரு ஃப்ளட்ஜிலிங் ஸ்டேட்டில் தான், ஒரு ஊசலாட்டத்தில் தான் அது இருக்குது தாவேக்கா. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பொதுக்குழு என்னை பொறுத்தவரையில் ஏமாற்றமானது. நேரடியாக எதிரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. திமுகவிடம் ஒரு மென்மையான போக்கைத்தான் அதிமுக கடைப்பிடிக்கிறது என்ற செங்கோட்டையனின் கருத்து ஐ திங்க் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் சார். இப்போ திமுகவுக்கு எதிராக தங்களை முன்னிறுத்தி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, திமுக தங்களை முன்னிறுத்திருக்க தாவேக்கா 2 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். அடுத்தடுத்து அவங்க என்ன முடிவு எடுக்கான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய நினைவு கருத்து. நன்றி சார். நன்றி சார். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.